தனிமையின் சுமையால் சோர்ந்து விட்டீர்களா? ஒவ்வொரு இரவும் உங்கள் தலையணை கண்ணீரால் நனைகிறதா? கடவுளே, ஏன் நான் மட்டும் தனிமையில் இருக்கிறேன் என்று வானத்தை நோக்கி நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் இன்று பதில் வருகிறது. உங்கள் அழுகையின் சத்தம் பரலோகத்தை எட்டியுள்ளது. இன்று உங்கள் காதல் வாழ்க்கையின் கதை மீண்டும் எழுதப்படுகிறது. இன்று உங்கள் தனிமையின் நாட்கள் முடிவடைகின்றன. உங்கள் இதயத்தை திறங்கள், உங்கள் ஆன்மாவை தயார்படுத்துங்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் பிரதான தூதர்களின் சேனை உங்கள் சார்பாக ஒரு தெய்வீக போரை நடத்தவும், உங்கள் மகிழ்ச்சியான திருமணத்திற்கான வழியை திறக்கவும் உங்களிடம் இறங்கி வருகிறது. உங்கள் அற்புதத்தை பெற தயாராகுங்கள். நாம் இந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை தொடங்குவதற்கு முன் நாம் அழைக்கும் பரலோக சக்திகளை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் நாம் கடவுளின் சேனைகளின் தளபதியான பிரதான தூதர் மிக்கேலை அழைக்கிறோம். அவர் தனது நெருப்பு வாளால் உங்களை தனிமையில் கட்டி வைத்துள்ள ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு தீய கட்டுகளையும், பொறாமையின் ஒவ்வொரு சங்கிலியையும் வெட்டி எறிவார். இரண்டாவதாக தெய்வீக மருத்துவரான பிரதான தூதர் ரபேலை அழைக்கிறோம். கடந்த கால உறவுகளால் ஏற்பட்ட ஒவ்வொரு காயத்தையும், ஒவ்வொரு வலியையும், ஒவ்வொரு நிராகரிப்பையும் அவர் தனது குணப்படுத்தும் தைலத்தால் குணப்படுத்துவார். இறுதியாக கடவுளின் தூதரும் நற்செய்தியை கொண்டு வருபவருமான பிரதான தூதர் கேப்ரியலை அழைக்கிறோம். இயேசுவின் பிறப்பை மரியாளுக்கு அறிவித்தது போல உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தின் நற்செய்தியை அவர் உங்களிடம் கொண்டு வருகிறார். அவர் எஃபதா என்ற வார்த்தையை உச்சரிப்பார். எஃபதா என்றால் திறக்கப்படு என்று அர்த்தம். இன்று உங்கள் திருமணத்திற்கான மூடப்பட்ட கதவுகள் அனைத்தும் எஃபதா என்ற கட்டளையால் திறக்கப்படும். உங்கள் விதி திறக்கப்படட்டும். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் பிரதான தூதர் மிக்கேலே, நான் உங்களை இப்போது அழைக்கிறேன். உங்கள் நீல நிற நெருப்பு வாளுடன் இறங்கி வாருங்கள். என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் தகர்த்தெறியுங்கள். என் திருமண வாழ்க்கையை தடுத்து நிறுத்தியுள்ள ஒவ்வொரு பரம்பரை சாபத்தையும், என் மூதாதையரிடமிருந்து வந்த ஒவ்வொரு எதிர்மறை வடிவத்தையும் நான் இப்போது கண்டிக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள திருமண முறிவு, விவாகரத்து, தனிமை ஆகியவற்றின் ஒவ்வொரு ஆவியையும் நான் இயேசுவின் இரத்தத்தால் உடைக்கிறேன். பிரம்மச்சரியத்தின் கிரீடம் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியையும், ஒவ்வொரு தீய முத்திரையையும், என் நெற்றியில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு அடையாளத்தையும் உங்கள் வாளால் வெட்டி நொறுக்கி தூசியாக மாற்றுங்கள். என் மீது பொறாமையுடன் பார்க்கும் ஒவ்வொரு கண்ணும் குருடாகட்டும். எனக்கு எதிராக பேசும் ஒவ்வொரு நாவும் அமைதியாகட்டும். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மந்திரமும், ஒவ்வொரு சூழ்ச்சியும், ஒவ்வொரு செய்வினையும் அனுப்பியவர்களிடமே 100 மடங்காக திரும்பச் செல்லட்டும். மிக்கேலே, என் பாதுகாவலரே, என்னைச் சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்குங்கள். எந்த ஒரு தீய சக்தியும், எந்த ஒரு அசுத்த ஆவியும், எந்த ஒரு பொறாமை கொண்ட நபரும் என்னை அணுக முடியாதபடி என்னை பாதுகாக்கவும். என் ஆற்றல் புலம் இப்போது கடவுளின் ஒளியால் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது. நான் இப்போது விடுதலையடைந்தேன். நான் இப்போது சுத்திகரிக்கப்பட்டேன். நான் இப்போது பாதுகாக்கப்பட்டேன். தீமையின் சங்கிலிகள் உடைந்துவிட்டன. அவை என் காலடியின் கீழ் நொறுக்கப்பட்டுள்ளன. ஆமேன். பிரதான தூதர் மிக்கேலின் சக்தி வாய்ந்த வாளால் பாதை சுத்தமாக்கப்பட்டுள்ளது. இப்போது நான் பொறாமை மற்றும் தீய கண்களின் வேலையை ரத்து செய்கிறேன். என் மகிழ்ச்சியைக் கண்டு பொறாமைப்பட்ட ஒவ்வொரு நபரையும், என் தனிமையைக் கண்டு ரசித்த ஒவ்வொருவரையும், என் திருமணத்திற்கு எதிராக ரகசியமாக ஜெபித்த ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கிறேன். ஆனால் அவர்களின் வார்த்தைகளின் சக்தியை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறேன். அவர்களின் எதிர்மறை ஆற்றல், அவர்களின் தீய எண்ணங்கள், அவர்களின் பொறாமையின் அம்புகள் அனைத்தும் இப்போது கடவுளின் தெய்வீக கவசத்தில் திட்டுத்திட்டு தெரிக்கின்றன. அவை என் ஆத்மாவைத் தொட முடியாது. பரிசுத்த ஆவியின் நெருப்பு இப்போது என் வாழ்க்கையில் இறங்கி பொறாமையால் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையையும் எரித்து சாம்பலாக்குகிறது. என் உறவுகளில் தோல்வியை ஏற்படுத்திய ஒவ்வொரு பொறாமையின் ஆவியையும் நான் கட்டளையிடுகிறேன். இப்போது என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு. என் தொழில், என் நிதி, என் ஆரோக்கியம் மற்றும் குறிப்பாக என் காதல் வாழ்க்கையிலிருந்து வெளியேறு. உங்கள் அதிகாரம் இங்கே முடிந்துவிட்டது. உங்கள் காலம் முடிந்துவிட்டது. நான் கடவுளின் குழந்தை. பொறாமைக்கு என் மீது எந்த சக்தியும் இல்லை. நான் இப்போது தெய்வீக ஒளியால் சூழப்பட்டிருக்கிறேன். அது எல்லா இருளையும் விரட்டுகிறது. என் ஒளி பிரகாசமாக பிரகாசிக்கிறது. அது உண்மையான அன்பை மட்டுமே ஈர்க்கிறது.
பொறாமையால் ஏற்பட்ட ஒவ்வொரு சேதமும் இப்போது 100 மடங்கு ஆசீர்வாதங்களால் மாற்றப்படுகிறது. என் தனிமை மகிழ்ச்சியான தோழமையால் மாற்றப்படுகிறது. என் கண்ணீர் மகிழ்ச்சியின் சிரிப்பால் மாற்றப்படுகிறது. என் தோல்விகள் வெற்றிகரமான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தால் மாற்றப்படுகிறது. இது இப்போது என் மீதுள்ள கடவுளின் கட்டளை. ஆமென். இப்போது மிக்கேலின் வாள் வெட்டிய இடத்தில் பிரதான தூதர் ரபேல் தனது குணப்படுத்தும் சக்தியுடன் வருகிறார். தெய்வீக மருத்துவரே, ரபேலே, உங்கள் மரகத பச்சை ஒளியுடன் என் இதயத்திற்குள் இறங்கி வாருங்கள். கடந்த காலத்தின் ஒவ்வொரு வலியையும் குணமாக்குங்கள். என்னை ஏமாற்றியவர்களின் நினைவுகளையும், என் இதயத்தை உடைத்தவர்களின் வார்த்தைகளையும், என்னை நிராகரித்தவர்களின் செயல்களையும் நான் இப்போது உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த நினைவுகளால் ஏற்பட்ட ஒவ்வொரு காயத்தையும் உங்கள் தெய்வீக தைலத்தால் ஆற்றவும். இந்த வலிகளிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி கூறுகிறேன். ஆனால் அந்த வலியின் சுமையை இனி நான் சுமக்க மாட்டேன். நான் என்னை மன்னிக்கிறேன். என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிறேன். நான் விடுதலை அடைகிறேன். என் இதயத்தைச் சுற்றி நான் எழுப்பிய ஒவ்வொரு சுவரையும் இப்போது தகர்த்தெறியுங்கள். மீண்டும் காயப்படுவேன் என்ற பயத்தை என் ஆத்மாவிலிருந்து அகற்றவும். அன்பு ஆபத்தானதென்று என் ஆழ் மனதில் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பொய்யையும் அழிக்கவும். நான் அன்பைப் பெற தகுதியற்றவன் என்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் நீக்கவும். ரபேலே, என் சுயமரியாதையை மீட்டெடுக்கவும், என் சுய அன்பை வளர்க்கவும். நான் கடவுளின் ஒரு அழகான, தகுதியான, அன்பான படைப்பு என்பதை எனக்கு நினைவூட்டுங்கள். என் இதயம் இப்பொழுது ஒரு புதிய உறவை பெற தயாராக உள்ளது. அது சுத்தமானது, திறந்தது மற்றும் நம்பிக்கையால் நிறைந்தது. என் இதயம் இப்போது ஆரோக்கியமானது, முழுமையானது மற்றும் தெய்வீக அன்பை ஈர்க்கும் ஒரு காந்தமாக இருக்கிறது. என் கடந்த காலம் என் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. என் காயங்கள் என் அடையாளமல்ல. நான் குணமடைந்துள்ளேன். நான் முழுமையாக இருக்கிறேன். நான் அன்புக்கு தயாராக இருக்கிறேன். ஆமென். ரபேலின் குணப்படுத்தும் ஆற்றல் என் ஆத்மாவை நிரப்பும்போது நான் என் உணர்ச்சி உடலைச் சுத்திகரிக்கிறேன். தனிமையின் ஒவ்வொரு உணர்வையும், கைவிடப்பட்ட ஒவ்வொரு உணர்வையும், நம்பிக்கையின்மையின் ஒவ்வொரு உணர்வையும் நான் இப்போது பரிசுத்த ஆவியின் நெருப்பில் எரிக்கிறேன். இந்த உணர்ச்சிகள் இனி என் அதிர்வெண்ணை குறைக்காது. அவை இனி என் வாழ்க்கையில் ஆளுகை செய்யாது. நான் அவற்றை அதிகாரத்துடன் கட்டளையிடுகிறேன். என்னை விட்டு வெளியேறுங்கள். நான் இப்போது மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன். நான் இப்போது சமாதானத்தை தேர்ந்தெடுக்கிறேன். நான் இப்போது நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறேன். கவலை மற்றும் பதட்டத்தின் ஒவ்வொரு ஆவியையும் நான் கண்டிக்கிறேன். அது என் எதிர்காலத்தை பற்றி சந்தேகங்களை விதைக்கிறது. கடவுள் எனக்காக ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். என் திருமணத்தை பற்றிய ஒவ்வொரு பயத்தையும் நான் நிராகரிக்கிறேன். சரியான நபரை கண்டுபிடிக்க மாட்டேன் என்ற பயம், உறவில் தோல்வியடைவேன் என்ற பயம், என் சுதந்திரத்தை இழப்பேன் என்ற பயம், இவை அனைத்தும் பொய்யானவை. நான் இப்போது இந்த பயங்களை கடவுளின் கைகளில் வைக்கிறேன். அவற்றுக்கு பதிலாக தெய்வீக நம்பிக்கையையும் தைரியத்தையும் பெறுகிறேன். நான் அன்பை ஈர்க்கும் ஒரு காந்தம். நான் மகிழ்ச்சியை ஈர்க்கும் ஒரு காந்தம். நான் ஒரு ஆரோக்கியமான, அன்பான, நீடித்த உறவை ஈர்க்கும் ஒரு காந்தம். என் உணர்ச்சி நிலை இப்போது தெய்வீக சமநிலையுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது. என் ஆத்மா அமைதியாக இருக்கிறது. என் இதயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் மனம் தெளிவாக இருக்கிறது. நான் அன்பின் வருகைக்காக அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் காத்திருக்கிறேன். ஆமென். இப்போது பாதை சுத்தமாகவும் என் இதயம் குணமடைந்தும் என் ஆன்மா தயாராகவும் இருப்பதால் நான் நற்செய்தியின் தூதரான பிரதான தூதர் கேப்ரியலை அழைக்கிறேன். கேப்ரியலே, உங்கள் தூய வெள்ளை ஒளியுடன் இறங்கி வாருங்கள். உங்கள் தெய்வீக எக்காலத்தை ஊதுங்கள். பரலோகத்தில் என் திருமண உடன்படிக்கை இப்போது செயல்படுத்தப்படுவதை அறிவிக்கவும். நீங்கள் மரியாளிடம் சென்று, வாழ்த்துக்கள் கிருபை பெற்றவரே, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் என்று சொன்னது போல இப்போது என் ஆத்ம துணையிடம் செல்லுங்கள். அவர் எங்கிருந்தாலும், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவரிடம் என் செய்தியை கொண்டு செல்லுங்கள். அவரிடம் சொல்லுங்கள், நான் தயாராக இருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன். என் இதயம் அவருக்காக திறந்திருக்கிறது. எங்கள் இருவரையும் பிரிக்கும் ஒவ்வொரு தடையையும், ஒவ்வொரு தூரத்தையும், ஒவ்வொரு தவறான புரிதலையும் இப்போது அகற்றவும். எங்கள் பாதைகளை இப்போது தெய்வீகமாக சீரமைக்கவும். எங்களை ஒருவரையொருவர் நோக்கி வழிநடத்தவும். எங்கள் கண்கள் சந்திக்கும் தெய்வீக தருணத்தை ஏற்பாடு செய்யவும்.
எங்கள் ஆத்மாக்கள் ஒன்றையொன்று அடையாளம் காணும் தருணத்தை உருவாக்கவும், கேப்ரியலே, எங்கள் தெய்வீக சந்திப்பை விரைவுபடுத்துங்கள். இனி தாமதம் வேண்டாம், இனி காத்திருப்பு வேண்டாம். கடவுளின் நேரம் இப்போது. இது அற்புதங்களின் நேரம், இது அன்பின் நேரம். என் திருமணத்தின் நற்செய்தியை நான் இப்போது பெறுகிறேன். என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. ஆமென். பிரதான தூதர் கேப்ரியலின் பிரசன்னத்தில் நான் இப்போது என் திருமணத்திற்கான தெய்வீக ஆணையை வெளியிடுகிறேன். எஃபதா, என் ஆத்ம துணையின் கண்கள் திறக்கப்படட்டும். அவர் என்னை அடையாளம் கண்டு கொள்ளட்டும். கூட்டத்தில் என்னை தனியாக பார்க்கட்டும். அவருடைய ஆன்மீக கண்கள் என் ஒளியைக் காணட்டும். என் ஆத்மாவின் அழகைக் காணட்டும். எஃபதா, என் ஆத்ம துணையின் காதுகள் திறக்கப்படட்டும். அவர் என் குரலைக் கேட்கட்டும். என் ஜெபத்தைக் கேட்கட்டும். என் இதயத்தின் அழைப்பைக் கேட்கட்டும். என் பெயர் அவருடைய மனதில் இனிமையாக ஒலிக்கட்டும். எஃபதா, என் ஆத்ம துணையின் இதயம் திறக்கப்படட்டும். அவருடைய இதயத்தில் உள்ள ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு தயக்கமும், ஒவ்வொரு கடந்த கால வலியும் இப்போது நீக்கப்படட்டும். அவருடைய இதயம் எனக்காக மட்டுமே அன்பால் நிரம்பட்டும். எஃபதா, எங்கள் இருவருக்கும் இடையிலான பாதை திறக்கப்படட்டும். எங்களை பிரித்து வைத்திருந்த ஒவ்வொரு மலையும் சமதளமாக்கப்படட்டும். ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உயர்த்தப்படட்டும். ஒவ்வொரு கோணலான பாதையும் நேராக்கப்படட்டும். எங்களை இணைக்கும் பாதை இப்போது தெளிவாகவும் ஒளிரும் வகையிலும் தெய்வீகமாக பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. கடவுள் இணைத்ததை எந்த மனிதனும் எந்த சக்தியும் பிரிக்க முடியாது. எங்கள் ஏனோசி பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அது இப்போது பூமியில் வெளிப்படுகிறது. எங்கள் காதல் கதை கடவுளால் எழுதப்பட்டது. அது இப்போது தொடங்குகிறது. எஃபதா, 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 திறக்கப்படு. ஆமென். நான் இப்பொழுது என் வருங்கால துணைவருக்காக ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். அவர் எங்கிருந்தாலும், கர்த்தாவே, அவரை ஆசீர்வதியும். அவருடைய வேலையை ஆசீர்வதியும். அவருடைய நிதிகளை ஆசீர்வதியும். அவருடைய ஆரோக்கியத்தை ஆசீர்வதியும். அவரை எல்லா தீமையிலிருந்தும், எல்லா ஆபத்திலிருந்தும், எல்லா சோதனைகளிலிருந்தும் பாதுகாக்கவும். அவருடைய இதயத்தை எனக்காக பரிசுத்தமாக வைத்திருங்கள். அவரை ஞானத்தினாலும் புரிதலினாலும் விவேகத்தினாலும் நிரப்புங்கள். அவர் கடவுளுக்கு பயந்தவராகவும், அன்பானவராகவும், கனிவானவராகவும், பொறுமையானவராகவும், உண்மையுள்ளவராகவும் இருக்கட்டும். அவர் ஒரு வலுவான தலைவராகவும், ஒரு மென்மையான பாதுகாவலராகவும் இருக்கட்டும். அவர் என்னை மதிக்கவும், என்னை நேசிக்கவும், என்னை மதிக்கவும் தெரிந்தவராக இருக்கட்டும். கர்த்தாவே, எனக்காக அவரை தயார் செய்யுங்கள். அவருக்காக என்னை தயார் செய்யுங்கள். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் சந்திக்கும்போது நாங்கள் இருவரும் தயாராக இருக்க வேண்டும். எங்கள் ஆத்மாக்கள் ஒரே அதிர்வெண்ணில் அதிர்வடையட்டும். எங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகள் ஒன்றிணையட்டும். எங்கள் ஆன்மீக பயணம் ஒன்றாக பயணிக்கட்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் பலமாகவும் ஆதரவாகவும் உத்வேகமாகவும் இருப்போம். எங்கள் உறவு உங்களை மகிமைப்படுத்தும் ஒரு சாட்சியாக இருக்கட்டும். அது அன்பின், நம்பிக்கையின் மற்றும் விசுவாசத்தின் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும். நான் இப்பொழுது என் ஆத்ம துணையின் மீது ஆசீர்வாதங்களை அனுப்புகிறேன். அவர் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பெறட்டும். அவர் என் அன்பை உணரட்டும். நான் அவரை நோக்கி என் ஜெபங்களை அனுப்புகிறேன். நாங்கள் சந்திக்கும் வரை கடவுளின் கைகளில் நாங்கள் இருவரும் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆமென். நான் தெய்வீக ஆற்றலுடன் இணைந்து என் எதிர்கால திருமண வாழ்க்கையின் யதார்த்தத்தை இப்போது உருவாக்குகிறேன். என் திருமணம் மகிழ்ச்சி, சிரிப்பு மற்றும் முடிவற்ற தோழமையால் நிறைந்துள்ளது என்று நான் பிரகடனம் செய்கிறேன். என் வீடு அன்பு, அமைதி மற்றும் கடவுளின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட ஒரு புகலிடமாக இருக்கிறது. நானும் என் துணைவரும் ஒருவருக்கொருவர் சிறந்த நண்பர்கள், காதலர்கள் மற்றும் கூட்டாளிகள். எங்கள் தொடர்பு திறந்த, நேர்மையான மற்றும் மரியாதைக்குரியது. நாங்கள் ஒருவருக்கொருவர் கனவுகளை ஆதரிக்கிறோம், ஒன்றாக வளர்கிறோம். நிதி ரீதியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடன் இல்லை, பற்றாக்குறை இல்லை, நிதி அழுத்தமில்லை. எங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு எங்களிடம் ஏராளமாக உள்ளது. எங்கள் திருமணம் செழிப்பானது. எங்கள் ஆரோக்கியம் டொகேலித்தேசமானது. எங்கள் உடல்கள் வலுவாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் நோயற்றதாகவும் இருக்கின்றன. நாங்கள் நீண்ட, ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒன்றாக வாழ்கிறோம். எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எங்கள் உறவினர்களுடனான உறவுகள் இணக்கமானவை மற்றும் அன்பானவை. எங்கள் திருமணம் எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்கள் குழந்தைகள், அவர்கள் வந்தால், கடவுளின் பயத்தில் வளர்க்கப்படுவார்கள்.
அன்பு மற்றும் ஞானத்தால் சூழப்பட்டிருப்பார்கள். இது நான் பார்க்கும் பார்வை, இது நான் உருவாக்கும் யதார்த்தம், இது கடவுள் எனக்காக வைத்திருக்கும் வாக்குறுதி. நான் அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இப்போது இந்த யதார்த்தத்தில் வாழ்கிறேன். என் திருமணம் ஏற்கனவே என் ஆவிக்குரிய உலகில் உள்ளது, அது இப்போது என் பௌத்திக் உலகில் வெளிப்படுகிறது. ஆமென். பிரதான தூதர் காப்ரியலின் வழிகாட்டுதலுடன் தெய்வீக சந்திப்புக்கான சூழ்நிலைகளை நான் இப்போது கட்டளையிடுகிறேன். தற்செயலான சந்திப்புகள், சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பது, பரஸ்பர நண்பர்கள் மூலம் அறிமுகம், எதிர்பாராத தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகள், வழிகள் எதுவாக இருந்தாலும் நான் அவற்றை இப்போது திறக்கிறேன். என் ஆத்ம துணையை நான் சந்திப்பதைத் தடுக்கும் ஒவ்வொரு சமூகத் தடையையும் நான் உடைக்கிறேன். வெட்கம், சமூக பதட்டம், நிராகரிப்பு பயம் ஆகியவை இப்போது என் மீது அதிகாரமற்றவை. நான் நம்பிக்கையுடனும் கவர்ச்சியுடனும் அணுகக்கூடியவனுமாகவும் இருக்கிறேன். என் ஆற்றல் உண்மையான, நேர்மையான மக்களை ஈர்க்கிறது. நான் தவறான நபர்களை, நேரத்தை வீணடிப்பவர்களை, இதயத்தை உடைப்பவர்களை விரட்டுகிறேன். என் தெய்வீக வடிகட்டி இப்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. கடவுளால் எனக்காக நியமிக்கப்பட்டவர் மட்டுமே என் வாழ்க்கையில் நுழைய முடியும். என் உள்ளுணர்வு கூர்மையாக இருக்கிறது. என் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கின்றன. என் ஆத்ம துணையை நான் சந்திக்கும்போது என் ஆத்மா அவரை அடையாளம் கண்டுகொள்ளும். எந்த சந்தேகமும் இருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது. அது அமைதியாகவும் சரியாகவும் தெய்வீகமாகவும் உணரப்படும். நான் இப்பொழுது சமூக நிகழ்வுகளுக்கு, புதிய அனுபவங்களுக்கு, புதிய அறிமுகங்களுக்கு என் வாழ்க்கையை திறக்கிறேன். நான் என் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறி கடவுள் எனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சந்திக்கச் செல்கிறேன். என் தெய்வீக சந்திப்பு நெருங்கிவிட்டது. நான் அதை உணர முடிகிறது. நான் தயாராக இருக்கிறேன். ஆமென். நான் இப்போது கடவுளின் நேரத்தின் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன். என் திருமணம் தாமதமாகவில்லை, அது மறுக்கப்படவில்லை. அது சரியான தெய்வீக நேரத்தில் வருகிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். காத்திருப்பு காலத்தில் நான் பொறுமை இழக்க மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். மாறாக, நான் இந்த நேரத்தை என்னை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்துவேன். நான் ஆன்மீக ரீதியாக வளர்கிறேன். நான் மன ரீதியாக பலப்படுகிறேன். நான் உணர்ச்சி ரீதியாக முதிர்ச்சி அடைகிறேன். நான் ஷாரீரிக் ரீதியாக என்னை கவனித்துக் கொள்கிறேன். நான் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மேம்படுத்துகிறேன். அதனால் என் துணைவர் வரும்போது அவர் ஒரு முழுமையான, மகிழ்ச்சியான, வெற்றிகரமான நபரை சந்திப்பார். இந்த காத்திருப்பு காலம் ஒரு தயாரிப்பு காலம். இது ஒரு சோதனை அல்ல, இது ஒரு பயிற்சி. நான் என் தனிமையை கடவுளுக்கு ஒரு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் அவரை ஆழமாக அறிந்து கொள்கிறேன். நான் என் நோக்கத்தை கண்டறிகிறேன். நான் என் அடையாளத்தை அவரில் கண்டறிகிறேன். என் மகிழ்ச்சி ஒரு உறவை பொறுத்தது அல்ல, என் மகிழ்ச்சி கடவுளிடமிருந்து வருகிறது. ஒரு துணைவர் என் வாழ்க்கையில் ஒரு கூடுதலான ஆசீர்வாதமாக இருப்பார், என் மகிழ்ச்சியின் ஆதாரமாக அல்ல. இந்த புரிதலுடன் நான் எல்லா அழுத்தங்களையும், எல்லா எதிர்பார்ப்புகளையும், எல்லா டெசஸ்பார்த்தையும் விடுகிறேன். நான் கடவுளின் திட்டத்தில் ஓய்வெடுக்கிறேன். அவருடைய நேரம் சரியானது, அவருடைய வழி சரியானது, அவருடைய தெரிவு சரியானது. நான் நம்புகிறேன், நான் காத்திருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் என் திருமணத்திற்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு எதிர்ப்பின் ஆவியையும் நான் இப்போது கட்டுகிறேன். தாமதத்தின் ஆவி, ஏமாற்றத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, பிரிவினையின் ஆவி, நான் உங்களை இயேசுவின் பெயரால் கட்டுகிறேன். உங்கள் வேலையை நான் ரத்து செய்கிறேன். என் ஆத்ம துணையின் மனதை குழப்ப முயற்சிக்கவும் ஒவ்வொரு சக்தியையும் நான் தடுக்கிறேன். அவருக்கு சந்தேகம், பயம் அல்லது தயக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு குரலையும் நான் அமைதிப்படுத்துகிறேன். எங்கள் ஏனோசுக்கு எதிராக வரும் ஒவ்வொரு தடையும் இப்போது ஒரு படிக்கல்லாக மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு சவாலும் எங்கள் அன்பை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. எந்த சூழ்ச்சியும், எந்த மனிதனின் திட்டமும், எந்த தீய சக்தியும் கடவுளின் திட்டத்தை முறியடிக்க முடியாது. என் திருமணம் பரலோகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது, அது பூமியில் பாதுகாக்கப்படும். நான் இப்போது என் திருமணத்தின் மீது ஏசாயா 54:10 ஐ பிரகடனம் செய்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நான் இப்போது என் திருமணத்தின் மீது சங்கீதம் 91 ஐ பிரகடனம் செய்கிறேன். நாங்கள் உன்னதமானவரின் மறைவில் வாசம் பண்ணுவோம், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம்.
1000 பேர்கள் எங்கள் பக்கத்திலும் 10,000 பேர்கள் எங்கள் வலது புறத்திலும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. கடவுளின் தூதர்கள் எங்கள் பாதைகளில் எங்களைக் காக்கும்படி கட்டளையிடப்பட்டுள்ளனர். எங்கள் திருமணம் கடவுளின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளது. அது தீண்டப்பட முடியாதது. ஆமென். நான் இப்போது கொண்டாட்டத்தின் ஆவியை என் வாழ்க்கையில் அழைக்கிறேன். என் திருமணம் வருவதற்கு முன்பே நான் அதை கொண்டாடத் தொடங்குகிறேன். நான் நன்றியுணர்வுடன் வாழ்கிறேன். என் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நான் நன்றி கூறுகிறேன். என் ஆரோக்கியத்திற்காக, என் குடும்பத்திற்காக, என் நண்பர்களுக்காக, என் வேலைக்காக நான் நன்றி கூறுகிறேன். நன்றியுணர்வு அதிக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் காந்தம். நான் என் திருமணத்திற்காக முன்கூட்டியே நன்றி கூறுகிறேன். என் அற்புதமான துணைவருக்காக நன்றி. எங்கள் மகிழ்ச்சியான வீட்டிற்காக நன்றி. எங்கள் அன்பான உறவுக்காக நன்றி. விசுவாசம் என்பது காணாதவற்றின் ஆதாரம், நம்பப்படுபவைகளின் உறுதி. நான் இப்போது விசுவாசத்தினால் நடக்கிறேன், பார்வையினால் அல்ல. நான் என் திருமணத்தை என் ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறேன். அது என் யதார்த்தமாக மாறும் வரை நான் அதை பிடித்துக் கொள்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். என் ஆற்றல் உயர்ந்தது மற்றும் நேர்மறையானது. இந்த ஆற்றல் என் ஆத்ம துணையை என்னிடம் ஈர்க்கிறது. அவர் என் மகிழ்ச்சியால் ஈர்க்கப்படுகிறார், என் டேசஸ்போர்த்தால் அல்ல. அவர் என் நம்பிக்கையால் ஈர்க்கப்படுகிறார், என் பயத்தால் அல்ல. நான் என் திருமண உடையை மனரீதியாக அணிகிறேன். நான் என் திருமண மோதிரத்தை உணர்கிறேன். நான் திருமண மணியோசையை கேட்கிறேன். கொண்டாட்டம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. வானத்தில் தூதர்கள் பாடுகிறார்கள். பூமியில் நான் அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறேன். என் அற்புதம் இங்கே உள்ளது. ஆமென். இப்போது பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்தும் ஆற்றலுக்கு மீண்டும் திரும்புவோம். ஆனால் இந்த முறை என் சாரீரிக உடலை மையமாகக் கொள்வோம். என் துணைவரை ஈர்க்கவும், ஒரு துடிப்பான வாழ்க்கையை ஒன்றாக அனுபவிக்கவும், என் உடல் ஆரோக்கியமாகவும் கவர்ச்சியாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருக்க வேண்டும். ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் ஒளியை என் தலையிலிருந்து என் கால் வரை அனுப்பவும். என் மூளையின் ஒவ்வொரு உயிரணுவத்தையும் குணமாக்குங்கள். எதிர்மறை சிந்தனை முறைகளை அகற்றவும். என் கண்களை குணமாக்குங்கள். அதனால் நான் என் துணைவரை தெளிவாக அடையாளம் கண்டுகொள்வேன். என் தைராய்டு சுரப்பியை சமநிலைப்படுத்துங்கள். என் வளர்ச்சிதை மாற்றத்தையும் ஆற்றலையும் ஒழுங்குபடுத்துங்கள். என் இதயத்தையும் சுற்றோட்ட அமைப்பையும் பலப்படுத்துங்கள். என் நுரையீரல்களை சுத்திகரியுங்கள். எனக்கு வாழ்க்கையின் சுவாசத்தை முழுமையாக சுவாசிக்க உதவுங்கள். என் செரிமான அமைப்பை குணமாக்குங்கள். நான் உண்ணும் உணவிலிருந்து அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சிக் கொள்ளட்டும். என் இனப்பெருக்க அமைப்பை ஆசீர்வதியுங்கள். அது ஆரோக்கியமாகவும் குழந்தைகளைப் பெறுவதற்கு தயாராகவும் இருக்கட்டும். என் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துங்கள். எல்லா மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் நீக்குங்கள். என் தசைகள், எலும்புகள் மற்றும் மூட்டுகளை பலப்படுத்துங்கள். என் சருமம் இளமையாகவும் பளபளப்பாகவும் இருக்கட்டும். என் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும், ஒவ்வொரு திசுவும், ஒவ்வொரு உறுப்பும் இப்பொழுது தெய்வீக ஆரோக்கியத்துடனும் முழுமையுடனும் அதிர்வடைகிறது. நான் அழகாக உணர்கிறேன். நான் வலுவாக உணர்கிறேன். நான் கவர்ச்சியாக உணர்கிறேன். என் உடல் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் ஒரு கோயில். ஆமென். நான் இப்போது தெய்வீக அழகையும் கவர்ச்சியையும் பிரகடனம் செய்கிறேன். இது வெளிப்புற அழகு மட்டுமல்ல, உள்ளிருந்து பிரகாசிக்கும் உள் அழகு. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் பிரசன்னத்தால் என்னை நிரப்புங்கள். உங்கள் மகிழ்ச்சி என் கண்களில் பிரகாசிக்கட்டும். உங்கள் அமைதி என் புன்னகையில் வெளிப்படட்டும். உங்கள் அன்பு என் முழு எஸ்டிடியிலிருந்தும் வெளிப்படட்டும். மக்கள் என்னை பார்க்கும்போது அவர்கள் உங்களை பார்க்கட்டும். என் ஆத்ம துணை என்னை பார்க்கும்போது அவர் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான படைப்பை காணட்டும். நான் என் தோற்றத்தை பற்றி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பின்மையையும், ஒவ்வொரு எதிர்மறை சுயபேச்சையும் நான் இப்போது நிராகரிக்கிறேன். நான் கடவுளின் சாயலில் அற்புதமாகவும் பயங்கரமாகவும் உருவாக்கப்பட்டேன். நான் என் உடலை மதிக்கிறேன், அதை அன்புடன் நடத்துகிறேன். நான் ஆரோக்கியமான உணவை உண்ணுகிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், போதுமான ஓய்வு எடுக்கிறேன். என் கவர்ச்சி என் தோற்றத்தில் மட்டுமல்ல, என் ஆளுமையிலும், என் கருணையிலும், என் ஞானத்திலும், என் நகைச்சுவை உணர்விலும் உள்ளது. நான் ஒரு முழுமையான தொகுப்பு. என் ஆத்ம துணை என் முழுமையையும் பாராட்டுவார், என் வெளிப்புறத்தையும் உள் உலகத்தையும் நேசிப்பார். நான் இப்போது ஒரு காந்தம். அது என் தெய்வீக பொருத்தத்தை ஈர்க்கிறது. என் ஒளி மிகவும் பிரகாசமாக பிரகாசிக்கிறது.
அவர் என்னை தவறவிட முடியாது. என் கவர்ச்சி மறுக்க முடியாதது. ஏனென்றால் அது கடவுளிடமிருந்து வருகிறது. ஆமென். இப்போது பிரதான தூதர்களின் சக்தியுடன் என் வீட்டின் வளிமண்டலத்தை நான் சுத்திகரிக்கிறேன். என் வீடு அன்பை வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். மிக்கேலே, உங்கள் வாளால் என் வீட்டிலிருந்து தனிமை, சோகம் மற்றும் விரக்தியின் ஒவ்வொரு ஆவியையும் வெளியேற்றுங்கள். கடந்த கால உறவுகளின் ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றலையும், ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு சண்டையின் நினைவையும் அகற்றவும். ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் ஒளியால் என் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் நிரப்பவும். இந்த இடத்தை அமைதி, இணக்கம் மற்றும் குணப்படுத்துதலின் புகலிடமாக மாற்றவும். கேப்ரியலே, உங்கள் தூய வெள்ளை ஒளியால் என் வீட்டை நிரப்பவும். மகிழ்ச்சி, சிரிப்பு மற்றும் கொண்டாட்டத்தின் ஆற்றலை இங்கே கொண்டு வாருங்கள். என் வீடு இப்போது என் துணைவருக்காக தயாராக உள்ளது. அது சுத்தமாகவும் ஒழுங்காகவும் அன்பாகவும் இருக்கிறது. அது ஒரு வரவேற்பு இடம். நான் இப்போது என் வீட்டில் என் துணைவருக்காக ஒரு இடத்தை உருவாக்குகிறேன். என் அலமாரியில், என் குளியலறையில், என் இதயத்தில். நான் அவர் ஏற்கனவே இங்கே இருப்பது போல் வாழ்கிறேன். நான் அவருக்காக சமைக்கிறேன். நான் அவருடன் பேசுகிறேன். நான் எங்கள் எதிர்காலத்தை ஒன்றாக கற்பனை செய்கிறேன். இந்த செயல்கள் என் விசுவாசத்தின் பிரகடனங்கள். அவை என் அற்புதத்தை என் யதார்த்தத்திற்குள் இழுக்கின்றன. என் வீடு இனி தனிமையின் இடம் அல்ல. இது அன்பின், தோழமையின் மற்றும் வரவிருக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்தின் தொடக்கத்தின் இடம். ஆமேன். நான் என் நிதிகளை என் திருமண ஆசீர்வாதத்துடன் சீரமைக்கிறேன். நிதி பிரச்சினைகள் என் உறவில் எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாது என்று நான் பிரகடனம் செய்கிறேன். எஃபதா, என் நிதி ஆதாரங்களுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். எதிர்பாராத வருமானம், பதவி உயர்வுகள், வெற்றிகரமான முதலீடுகள், கடன் ரத்து ஆகியவை இப்போது என் வாழ்க்கையில் பாய்கின்றன. நான் கடனிலிருந்து விடுபட்டவன். நான் ஒரு மோசமான நிர்வாகி அல்ல, ஆனால் ஒரு ஞானமான, ஆசீர்வதிக்கப்பட்ட நிதி மேலாளர். எனக்கும் என் வருங்கால துணைவருக்கும் எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யவும், எங்கள் கனவுகளை வாழவும், மற்றவர்களுக்கு உதாரமாக கொடுக்கவும் போதுமானதை விட அதிகமாக உள்ளது. நாங்கள் ஒன்றாக ஒரு நிதிப் பேரரசை உருவாக்குகிறோம். எங்கள் பணம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அது பெருகுகிறது. நாங்கள் இருவரும் நிதி ரீதியாக இணக்கமாக இருக்கிறோம். பணத்தை பற்றி நாங்கள் திறந்த மற்றும் நேர்மையான உரையாடல்களை கொண்டுள்ளோம். நாங்கள் ஒரு குழுவாக வேலை செய்கிறோம். ஞானமான நிதி முடிவுகளை எடுக்கிறோம். வறுமையின் ஒவ்வொரு ஆவியையும், பற்றாக்குறையின் ஒவ்வொரு மனநிலையையும் நான் இப்போது கண்டிக்கிறேன். நான் செழிப்பின் குழந்தை. என் தந்தை வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்திற்கும் சொந்தக்காரர். நான் ஒரு வாரிசு. நான் செழிப்பான திருமணத்தை ஈர்க்கிறேன். எங்கள் அன்பு மட்டுமல்ல, எங்கள் வங்கிக் கணக்கும் வளரும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆமென். நான் இப்போது என் திருமணத்திற்கான தெய்வீக பாதுகாப்பை பிரகடனம் செய்கிறேன். அது உருவாவதற்கு முன்பே அது பாதுகாக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளது. மிக்கேலே, உங்கள் போர்வீரர் தூதர்களை என் உறவைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க அனுப்புங்கள். பொறாமை கொண்ட நண்பர்கள், தலையிடும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது எங்கள் ஏனோசியை பிரிக்க முயற்சிக்கும் எந்த ஒரு வெளிப்புற சக்தியிலிருந்தும் எங்களை காக்கவும். எங்கள் உறவு புனிதமானது மற்றும் தனிப்பட்டது. நாங்கள் எங்கள் பிரச்சினைகளை எங்களுக்கிடையில் மற்றும் கடவுளுடன் தீர்க்கிறோம். தவறான புரிதல்கள், சண்டைகள் மற்றும் பிரிவினையை விதைக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு தீய ஆவியையும் நான் தடுக்கிறேன். அதற்கு பதிலாக எங்கள் உறவில் புரிதல், பொறுமை, மன்னிப்பு மற்றும் நிபந்தனையற்ற அன்பு ஆகியவற்றின் ஆவி ஆளுகிறது. நாங்கள் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் பலம். நாங்கள் ஒருவருக்கொருவர் புகலிடம். எங்கள் காதல் ஒரு கோட்டை. அது எந்த புயலையும் தாங்கும். அது சோதனையின் நெருப்பில் சோதிக்கப்பட்டு தங்கத்தைப் போல தூய்மையாக வெளிவரும். கடவுள் எங்கள் உறவின் மையத்தில் இருக்கிறார். 3 இழைகள் கொண்ட கயிறு எளிதில் அறுபடாது. எங்கள் திருமணம் கடவுளால் கட்டப்பட்டது. அது என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமென். நான் இப்போது என் ஆத்ம துணையுடன் ஒரு ஆவிக்குரிய தொடர்பை உருவாக்குகிறேன். நாங்கள் உடல் ரீதியாக சந்திப்பதற்கு முன்பே எங்கள் ஆவிகள் இப்போது தொடர்பு கொள்கின்றன. நான் என் அன்பை, என் ஜெபங்களை, என் நேர்மறை ஆற்றலை இப்போது அவருக்கு அனுப்புகிறேன். அவர் அதை தன் ஆத்மாவில் உணரட்டும். அவர் சோகமாக இருந்தால் என் ஜெபம் அவருக்கு ஆறுதல் அளிக்கட்டும். அவர் பலவீனமாக உணர்ந்தால் என் ஜெபம் அவருக்கு பலம் கொடுக்கட்டும்.
அவர் தொலைந்து போனதாக உணர்ந்தால் என் ஜெபம் அவரை வீட்டிற்கு வழிநடத்தட்டும். நாங்கள் கனவுகளில் சந்திக்கலாம். நாங்கள் தியானத்தில் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் தெரியும். மேலும் அவை இப்போது ஒன்றையொன்று நெருங்கி வருகின்றன. இந்த ஆவிக்குரிய தொடர்பு எங்கள் ஷாரீரிக சந்திப்புக்கான அடித்தளத்தை அமைக்கிறது. நாங்கள் சந்திக்கும்போது நாங்கள் அந்நியர்களாக இருக்க மாட்டோம். நாங்கள் நீண்ட காலமாக தொலைந்து போன நண்பர்களைப் போல உணர்வோம். இறுதியாக மீண்டும் இணைகிறோம். எங்கள் இதயங்கள் ஒரே தாளத்தில் துடிக்கும். எங்கள் ஆத்மாக்கள் நித்தியத்தின் நடனத்தில் ஒன்றாக நடனமாடும். இந்த தொடர்பு இப்போது நிறுவப்பட்டுள்ளது. அது வலுவானது, தெளிவானது மற்றும் தெய்வீகமாக வழிநடத்தப்படுகிறது. நாங்கள் இப்போது ஆவியில் ஒன்றாக இருக்கிறோம். விரைவில் சரீரத்தில் ஒன்றாக இருப்போம். ஆமென். இப்போது இந்த ஜெபத்தின் உச்சக்கட்டத்தில் நான் என் அற்புதத்தை முழுமையாகப் பெறுகிறேன். நான் இனி கெஞ்சவில்லை, நான் பிரகடனம் செய்கிறேன். நான் இனி கேட்கவில்லை, நான் பெற்றுக்கொள்கிறேன். என் விசுவாசத்தினால் நான் என் திருமணத்தை யதார்த்தத்திற்குள் அழைக்கிறேன். பிரம்மச்சரியத்தின் கிரீடம் நொறுங்கிவிட்டது. தனிமையின் சங்கிலிகள் உடைந்துவிட்டன. காத்திருப்பு காலம் முடிந்துவிட்டது. இது அறுவடைக்கான நேரம். இது கொண்டாட்டத்திற்கான நேரம். இது என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். நான் பிரதான தூதர் மிக்கேலுக்கு நன்றி கூறுகிறேன். அவர் எனக்காக போரிட்டு வழியைச் சுத்தப்படுத்தினார். நான் பிரதான தூதர் ரபேலுக்கு நன்றி கூறுகிறேன். அவர் என் இதயத்தை குணப்படுத்தி என்னை முழுமையாக்கினார். நான் பிரதான தூதர் கேப்ரியலுக்கு நன்றி கூறுகிறேன். அவர் என் திருமணத்தின் நற்செய்தியை கொண்டு வந்து கதவுகளைத் திறந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஜெபத்தைக் கேட்டு பதிலளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அவருடைய வாக்குறுதிகள் ஆம் மற்றும் ஆமேன். அவர் தொடங்கிய நல்ல வேலையை அவர் முடிப்பார். என் திருமணம் இப்போது ஒரு தெய்வீக யதார்த்தம். அது முடிந்துவிட்டது. அது நிறைவேறியது. அது ஸ்தாபிக்கப்பட்டது. என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது. என் ஆத்மா மகிழ்ச்சியால் பாடுகிறது. என் அற்புதம் இங்கே உள்ளது. ஆமேன். இந்த ஜெபத்தை ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனத்துடன் நான் முத்திரையிடுகிறேன். நான் தனிமையில்லை. நான் அன்புக்குரியவன், போற்றப்படுகிறேன், விரும்பப்படுகிறேன். நான் ஒரு பரிசைப் போல இருக்கிறேன். என் ஆத்ம துணை என்னை கண்டுபிடிப்பதில் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பார். நான் மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, செழிப்பான மற்றும் நீடித்த திருமணத்திற்கு தகுதியானவன். நான் இப்போது என் கடந்த காலத்தை விடுகிறேன். என் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் தழுவுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என் தெய்வீக சந்திப்புக்கு நெருக்கமாக வருகிறேன். நான் அறிகுறிகளை பார்க்கிறேன். நான் சீக்கரோனி கோத்திதேசை கவனிக்கிறேன். கடவுள் என் சார்பாக செயல்படுகிறார் என்பதை நான் அறிவேன். நான் இப்போது என் தெய்வீக துணையுடன் இணைந்திருக்கிறேன். எங்கள் காதல் கதை ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது. அது ஒரு காவியம். அது மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் தரும். அது கடவுளின் நன்மையையும் உண்மையையும் வெளிப்படுத்தும். நான் இனி தனிமையின் அடையாளத்தை அணியவில்லை. நான் இப்போது திருமணத்தின், உடன்படிக்கையின் மற்றும் தெய்வீக பக்ஷபாதத்தின் அடையாளத்தை அணிகிறேன். என் வாழ்க்கையில் கடவுளின் ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், தழுவுகிறேன். நான் இனி காத்திருக்கவில்லை. நான் தீவிரமாக உருவாக்குகிறேன். என் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. நான் என் யதார்த்தத்தை பேசுகிறேன். என் திருமணம் இங்கே உள்ளது. என் அன்பு இங்கே உள்ளது. என் மகிழ்ச்சி இங்கே உள்ளது. இப்போதே. ஆமென், 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 ஆமேன், ஆமேன் மற்றும் ஆமேன். இந்த ஜெபத்தின் முத்திரை பரலோகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பூமியில் எந்த சக்தியாலும் அதை உடைக்க முடியாது. உங்கள் அற்புதம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் நீங்கள் உணரும் அமைதி உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்கான அறிகுறியாகும். நீங்கள் உணரும் மகிழ்ச்சி உங்கள் வெற்றியின் முன்னறிவிப்பாகும். இந்த ஜெபத் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆத்மாவைத் தொட்டது போல அது மற்றவர்களின் ஆத்மாவையும் தொட வேண்டும். திருமணத்திற்காக காத்திருக்கும் அல்லது உறவில் போராடும் உங்களுக்கு தெரிந்த 3 பேருக்கு இந்த வீடியோவை உடனடியாக அனுப்புங்கள். இது உங்கள் விசுவாசத்தின் செயல். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அதிகமாக பெறுவீர்கள். இப்போது கருத்துகள் பகுதிக்குச் சென்று உங்கள் விதியை உறுதிப்படுத்தவும். நான் என் தெய்வீக திருமண ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்யவும். நீங்கள் தட்டச்சு செய்யும்போது பரலோகத்துடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறீர்கள். உங்கள் அற்புதம் இப்போது முத்திரையிடப்பட்டுள்ளது. அமைதியுடன் செல்லுங்கள். உங்கள் திருமணக் கொண்டாட்டத்திற்கு தயாராகுங்கள்.